முக்கிய செய்திகள். குவைத் தீ விபத்தில் 40 இந்தியர்கள் பலியான சோகம். பாதிக்கப்பட்ட தமிழர்களின் விவரத்தை பெற்று உதவ ஸ்டாலின் உத்தரவு. நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் வழங்கியதில் முறைகேடு. 20,000 மாணவர்கள் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. 140 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்டதால் சர்ச்சை. தேர்தல் ஆணையம் விளக்கமளிக்க வலுக்கிறது கோரிக்கை. மக்களவை தேர்தல் பின்னடைவுக்கு பாஜக பிரச்சாரமே காரணம். மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே குற்றச்சாட்டால் பரபரப்பு. வணக்கம். குவைத்தில் அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 40 இந்தியர்கள் பலியாகியுள்ள நிலையில் அவர்களில் 5 பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தெற்கு குவைத்தின் மங்காஃப் பகுதியில் உள்ள 6 மாடி கட்டிடம் ஒன்றில் நேற்று அதிகாலையில் திடீரென கீழ்த்தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டு கட்டிடத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மளமளவென தீ பரவியது. இதில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 195 தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். தீயினால் ஏற்பட்ட கரும்புகையில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்தனர். இதுவரை 40 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக குவைத்துக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இறந்தவர்கள் 5 பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்த உமருதீன் சமீர் மற்றும் 29 வயதான சாஜன் ஜார்ஜ், கோட்டயத்தைச் சேர்ந்த ஆப்ரஹாம் சபு, காசர்கோட் மாவட்டம் திருக்கரிப்பூரைச் சேர்ந்த கெலு பொன்மலேரி மற்றும் ரஞ்சித் ஆகியோர் உயிரிழந்துள்ளது தெரியவந்துள்ளது. காயமடைந்தவர்கள் குவைத்தில் உள்ள அதான், ஜாஃபர், ஃபர்வானியா, முபாரக் அல் கபீர் மற்றும் ஜஹ்ரா ஆகிய 5 அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்கள் அனைவரும் நலமுடன் இருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களை இந்திய தூதர் திரு ஆதர்ஷ் ஸ்வைகா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனிடையே தீ விபத்து குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் திரு மோடி பாதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களுக்கு தேவையான உதவி செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்துள்ள இந்தியர்களின் உடல்களை தாய் நாட்டுக்கு கொண்டு வரவும் காயமடைந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு வி.கே. சிங் குவைத் விரைந்துள்ளார். குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் தொழிலாளர்கள் குறித்த உதவிக்கு 9655550246 என்ற தொலைபேசி எண்ணை அறிவித்துள்ளது. அதேபோல இந்த விபத்து தொடர்பான விவரங்களுக்கு அயலக தமிழர் நலத்துறை சார்பில் இந்தியாவுக்குள் தொடர்பு கொள்ள 91180030093793 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும், வெளிநாடுகளில் இருந்து தொடர்பு கொள்ள 918009009900 918069009901 என்ற எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே தீ விபத்து குறித்து விசாரணையை தொடங்கியுள்ள குவைத் அரசு கட்டிட உரிமையாளரை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் முறைகேடு தொடர்பாக 20,000 மாணவர்கள் சார்பில் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தகுதி தேர்வில் 1563 மாணவர்களுக்கு கூடுதலாக 70 முதல் 80 வரை கருணை மதிப்பெண்கள் வழங்கிய விவகாரம் நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதற்கு எதிராக 20,000 மாணவர்களின் கையொப்பம் பெற்று பிசிக்ஸ் வாலா என்ற கல்வி நிறுவன தலைவர் திரு அலக் பாண்டே சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு உள்பட நீட் தேர்வுக்கு எதிராக புதிதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேலும் 2 மனுக்கள் இன்று விசாரணைக்கு வருகிறது. இதனிடையே நீட் தேர்வு குளறுபடிகளை சுட்டிக்காட்டி நடப்பாண்டில் இளநிலை மருத்துவ கலந்தாய்வுக்கு தடை விதிக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதி திருமதி நீனா பன்சல் கிருஷ்ணா தலைமையிலான அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தேசிய தேர்வு முகமை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா நீட் விவகாரம் தொடர்பாக பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை ஒருங்கிணைத்து ஒன்றாக விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து இந்த மனு மீதான விசாரணை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு அந்தந்த மாநிலங்களே மருத்துவ தேர்வை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஒரு பானைக்கு ஒரு சோறு தான் பதம். ஆக ஒரு 12 பேர் 220 மார்க் எடுத்தாலும் இது நீட்டில் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய குளறுபடி. இது ஒட்டுமொத்த மருத்துவ மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. இந்த அநீதியை தவிர்க்கும் விதமாக உச்ச நீதிமன்றத்தையே நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளதான் இந்த எக்ஸாமை ரத்து செய்துவிட்டு அந்தந்த மாநில சப்ஜெக்டின் அடிப்படையில் அந்தந்த மாநிலத்தை நடத்துவதற்கு கொடுத்தால் இத்தகைய குளறுபடிகள் நடப்பதை தவிர்க்க முடியும் என்பது. இதனிடையே நீட் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட 23 மாணவர்கள் தேர்வு எழுத தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 40 பேரின் தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது.
1563 மாணவர்களுக்கு கூடுதலாக கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது தொடர்பாக விசாரிக்க மத்திய அரசு குழு ஒன்றை அமைத்துள்ள நிலையில் அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அந்த மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படும் அல்லது எந்த மாணவர்களும் பாதிக்காத வகையில் மாற்று வழிமுறை உருவாக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் 140 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே வேறுபாடு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக 140 மக்களவை தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த வித்தியாசம் 2 வாக்குகள் முதல் 3811 வரை உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மகாராஷ்டிராவின் மும்பை வடமேற்கு தொகுதியில் 48 வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அங்கு பதிவானதை விட 2 வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டுள்ளன. ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் புறநகர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் 1615 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் 852 வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டுள்ளன. பாஜக வேட்பாளர் 1884 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ள சத்தீஸ்கரின் கான்கர் தொகுதியில் 950 வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்தின் ஃபரூகாபாத் தொகுதியில் 2678 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ள நிலையில் 460 வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டுள்ளன. அசாம் மாநிலத்தில் பாஜக 18360 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கரீம்கஞ்ச் தொகுதியில் 3811 வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டுள்ளன. பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்குமான வித்தியாசம் வெற்றிக்கான வாக்கு வித்தியாசத்தை விட குறைவாக இருப்பதால் மறு வாக்கு எண்ணிக்கை கோரப்படவில்லை. ஆனால் வெற்றிக்கான வாக்கு வித்தியாசத்தில் சுமார் 50% அளவுக்கு வாக்குகள் அதிகரித்திருப்பது தேர்தல் நடைமுறைகள் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். 140 தொகுதிகளில் அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்டதை போன்றே பல தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதும் நடைபெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் திருவள்ளூர் தொகுதியில் 16791 வாக்குகள் குறைவாக எண்ணப்பட்டுள்ளன. கரூர் தொகுதியில் 8056 வாக்குகளும், விழுப்புரம் தொகுதியில் 4696 வாக்குகளும் பதிவானதை விட குறைவாக எண்ணப்பட்டுள்ளன. இதேபோல் தமிழ்நாட்டின் 39 தொகுதிகளிலுமே வாக்குகள் பதிவானதை விட எண்ணிக்கையில் குறைந்துள்ளன. இந்நிலையில் பதிவான வாக்குகளை விட கூடுதல் வாக்குகள் எண்ணப்பட்டது எப்படி, வாக்கு வித்தியாசம் மிக குறைவாக உள்ள தொகுதிகளில் ஒப்புகை சீட்டுகளை எண்ண முன் வராதது ஏன் என்பது போன்ற கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என அரசியல் விமர்சகர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் பிரதமர் திரு மோடியின் பிரச்சாரம்தான் பாஜக கூட்டணி பெரும் பின்னடைவை சந்திக்க காரணம் என மகாராஷ்டிர முதலமைச்சரும் சிவசேனா ஷிண்டே பிரிவு தலைவருமான திரு ஏக்நாத் ஷிண்டே பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் காங்கிரஸ் 13 இடங்களில் வென்றது. பாஜக 9 தொகுதிகளிலும், சிவசேனா உத்தவ் தாக்கரே கட்சி 9 தொகுதிகளிலும், சரத்பவாரின் என்சிபி கட்சி 8 இடங்களிலும், ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா 7 தொகுதிகளிலும், அஜித் பவாரின் என்சிபி 1 இடத்திலும் வென்றன. மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி மிக அதிகமான தொகுதிகளில் வெல்வோம் என எதிர்பார்த்தது. ஆனால் தேர்தல் முடிவுகள் நேர்மாறாக அமைந்தன. இதனால் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த அஜித் பவாரின் என்சிபி எம்எல்ஏக்கள் கடும் அதிருப்தி அடைந்து சரத்பவார் அணி பக்கம் தாவினர். இதேபோல ஏக்நாத் ஷிண்டே தரப்பிலும் அதிருப்தி வெடித்தது. இதனிடையே மத்திய அமைச்சர் பதவிகள் ஒதுக்கீட்டில் என்சிபி அஜித் பவார், சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே தரப்பினர் போதுமான பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை என அக்கட்சியினர் கொந்தளித்துள்ளனர். இந்த நிலையில் பாஜக மற்றும் பிரதமர் திரு மோடியின் தேர்தல் பிரச்சாரமே தேர்தல் தோல்விக்கு காரணம் என மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் திரு மோடி உள்ளிட்டோர் 400க்கும் அதிகமான இடங்களில் வெல்வோம் என பேசியதை குறிப்பிட்டுள்ள அவர், அத்துடன் 400க்கும் அதிகமான தொகுதிகளில் வென்றால் அரசியல் சாசனத்தை மாற்றி எழுதுவோம் எனவும் பிரச்சாரம் செய்தனர் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பிரச்சாரம் பொதுமக்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கிவிட்டதாக திரு ஷிண்டே கூறியுள்ளார். அதாவது பாஜக 400க்கும் அதிகமான தொகுதிகளில் வென்றால் அரசியல் சாசனத்தை மாற்றி எழுதிவிடுவர் என்றும், இதனால் இடஒதுக்கீடு பறிபோய்விடும் என்று அஞ்சிய மக்கள் வேறு விதமாக வாக்களித்து விட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாய பயன்பாட்டிற்காகவும் பானை தொழில் செய்வதற்கும் மாநிலமெங்கும் உள்ள நீர்த்தேக்கங்கள், ஏரிகள் உள்ளிட்டவைகளிலிருந்து கட்டணமின்றி விவசாயிகள் மணல், களிமண் எடுப்பதற்கு அனுமதி அளித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். கண்மாய்கள், குளங்கள், ஏரிகள், நீர்த்தேக்கங்களிலிருந்து விவசாய பயன்பாடு மற்றும் பானை தொழில் செய்வதற்கு மண், வண்டல் மண், களிமண் எடுக்க ஆட்சியர்களால் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. இது மிகவும் சிரமமாக இருப்பதாக கருத்து தெரிவித்த விவசாயிகள் இதனை மாற்றுமாறு தமிழக அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர்.
இந்நிலையில் களிமண் எடுக்க பழைய நடைமுறையை மாற்றி வட்டாட்சியர்களே இணைய வழியில் அனுமதி வழங்கும் வகையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கட்டணம் இல்லாமல் விவசாய பயன்பாட்டிற்கும் பானை தொழில் செய்வதற்கும் மண், வண்டல் மண், களிமண் எடுக்க விவசாயிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் வேளாண் மக்கள் எளிதில் பயன்பெறுவதுடன் மாநிலத்தில் உள்ள நீர்நிலைகளின் கொள்ளளவை உயர்த்தி அதிக மழைநீரை சேமித்திட வழிவகுக்கும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிப்பதாக மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் 2வது முறையாக போட்டியிட்டு 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனம், ஆட்டோ, விவசாயிகளுக்கு உபகரணங்கள் என 2,67 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய திருமதி கனிமொழி 50 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்ட அரங்கை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசால் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய எந்த பணமும் சரியாக வந்து சேருவதில்லை என்றார். பெரும் வெள்ள பாதிப்பின் போது கூட முதலமைச்சர் கேட்ட எந்த நிவாரணமும் தரப்படவில்லை என திருமதி கனிமொழி சாடினார். மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி தரப்படுகிறது. ஜிஎஸ்டியில் நமக்கு வரக்கூடிய நிலுவைத் தொகை, அது மட்டும் இல்லாமல் வெள்ள நிவாரணம் அப்படின்னு வரும்பொழுதும் மற்ற மாநிலங்களுக்கு உடனடியாக நிவாரணத் தொகையோ அவங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகளோ விரைவிலே தரப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி நகரில் உள்ள எட்டயாபுரம் சாலை, செல்வநாயகபுரம், வட்டக்கோயில், கிருஷ்ணராஜபுரம், திரேஸ்புரம், தேரடி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பகுதிகளில் பிரச்சார வாகனத்தில் சென்ற திருமதி கனிமொழி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்காக தொழில் முதலீடுகளையும் வேலை வாய்ப்பையும் உருவாக்க பாடுபட உள்ளதாக அவர் கூறினார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 உயிரிழந்ததால் அதிர்ச்சியில் உறைந்துள்ள அப்பகுதி மக்கள் 3வது நாளாக இன்றும் வீட்டுக்குள் செல்லாமல் பீதியில் உறைந்துள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பின் காரணமாக வீடுகளில் விஷவாயு தாக்கி ஒரு சிறுமி மற்றும் 2 பெண்கள் மூச்சு திணறி உயிரிழந்தனர். இதில் உயிரிழந்த 15 வயது சிறுமி செல்வராணியின் உடல் உடற்கூய்வுக்கு பிறகு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் வீட்டிற்கு கொண்டுவரப்பட்ட செல்வராணியின் உடலுக்கு இறுதிச் சடங்குகளை செய்த உறவினர்கள் சிறுமிக்கு பிடித்த மஞ்சள் நிற ஆடையை அணிவித்தனர். பின்னர் அவரது பாட்டி சிறுமிக்கு தங்கத்தால் செய்த மூக்குத்தியை அணிவித்து அழகு பார்த்தது உறவினர்கள் மற்றும் பொதுமக்களை கண்கலங்க வைத்தது. இதேபோல் உயிரிழந்த செந்தாமரை, காமாட்சி ஆகியோரின் உடல்களும் பிரேத பரிசோதனை முடிந்து வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அவர்களது உடலை பார்த்து உறவினர்கள் கதறி அழுதது அங்கிருந்தவர்களை கண்கலங்க வைத்தது. இதனிடையே விஷவாயு கசிவு காரணமாக புதுநகரில் உள்ள 4 தெருக்களில் வசித்தோர் தனியாக தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு வருவாய்த்துறை மூலம் உணவு வழங்கப்பட்டது. 3வது நாளாக இன்றும் பலர் வீடுகளுக்கு செல்லாமல் தெருக்களிலும் கோயில் வாசலிலும் அமர்ந்த வண்ணம் உள்ளனர். வீடுகளில் துர்நாற்றம் வீசுவதுடன் தண்ணீரும் நிறம் மாறி வருவதாக குற்றஞ்சாட்டியுள்ள அப்பகுதியினர் கழிவுநீர் குழாய்களை அரசு மாற்றித்தர நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினர். தினமும் துருநாற்றம் வருது. துருநாற்றம் வர மாதிரிலாம் ஒரு மயக்கம் வருது. நிறைய அளவில் நாங்கள் எங்கள் ஏரியாவில் பெண்கள் பாதிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்தப்போ நகராட்சி அறிவிச்சுது. என்னென்ன அறிவிச்சதுன்னா, யாரும் வீட்டுக்குள்ளே இருக்காதுங்க, எல்லாம் வெளியே வாங்கன்ட்டு. ஆனால் இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே போகலாமா போகக்கூடாதுன்றதை ஒன்றும் அறிவிக்கல. எல்லாரும் பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. பெண்களுடைய மன ரீதியாக ரொம்ப பாதிச்சுறாங்க. 3 பெண்கள் உயிரிழந்த துயர சம்பவத்திற்கு அப்பகுதியில் இருக்கும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமும் கனகன் ஏரி பகுதி கழிவுநீரும் தான் காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இதைத் தொடர்ந்து அது பற்றி விசாரணை நடத்த வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி உத்தரவிட்டார். அதன் பேரில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் விபத்து நடந்த பகுதிக்கு அருகே உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு எங்கிருந்து கழிவுநீர் வருகிறது, அங்கு நடக்கும் சுத்திகரிப்பு பணி மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வெளியேற்றும் பணி ஆகியன தொடர்பாக விசாரணை நடத்தினர். இந்நிலையில் 3 பெண்கள் இறந்ததை கண்டித்து கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. உழவர்கரை நகராட்சியின் மெத்தனப்போக்கே இந்த சம்பவத்திற்கு காரணம் என்று சாடிய அவர்கள் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். சென்னையில் ஹவுரா ரயிலில் வட மாநிலத்தவர்கள் ஆக்கிரமிப்பால் முன்பதிவு செய்த பயணிகள் ரயிலை தவறவிட்ட சம்பவத்திற்கு ரயில்வே துறையின் அலட்சியமே காரணம் என மத்திய சென்னை தொகுதி திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் இருந்து வட மாநிலங்கள் செல்லும் ரயில்களின் முன்பதிவு பெட்டிகளில் முன்பதிவு செய்யாதவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்ளும் நிகழ்வு தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கொல்கத்தா செல்லும் ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலின் முன்பதிவு செய்த பெட்டிகளை வட மாநிலத்தவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டனர். இதனால் முன்பதிவு செய்த பயணிகள் ஏற முடியாமல் ரயிலை தவறவிட்டனர்.
இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள திரு தயாநிதி மாறன், ரயில் சேவையின் பரிதாப நிலையை விட ரயில்வே அமைச்சகத்தின் அலட்சிய போக்குதான் மிக மோசமானது என விமர்சித்துள்ளார். இது முன்பதிவு செய்த பயணிகளுக்கான அநியாயம் மட்டுமின்றி மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடும் கூட என அவர் வேதனை தெரிவித்துள்ளார். சம்பவத்தன்று ஏன் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது குறித்து தெற்கு ரயில்வே விசாரிப்பதுடன் இதுபோன்ற வழித்தடங்களில் தொழிலாளர்களின் திண்டாட்டத்தை போக்கும் வகையில் கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என்றும் திரு தயாநிதி மாறன் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காலமான அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் மீன்பிடி தடைக்காலத்தை அமல்படுத்த வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் ஆண்டுதோறும் கடலில் மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் வகையில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க 61 நாட்கள் தடை விதிக்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கியது. இந்த தடைக்காலம் நாளை 14ஆம் தேதி நிறைவடைகிறது. தடை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 14 கடற்கரை மாவட்டங்களைச் சேர்ந்த 15,000 விசை படகுகள் கடலுக்கு செல்லாமல் மீன்பிடி துறைமுகம் மற்றும் மீன்பிடி இறங்கு தளங்களில் நங்கூரமிடப்பட்டு நிறுத்தப்பட்டன. மீன்பிடி தடைக்காலத்தின் போது மீன்பிடி தொழில் முற்றிலுமாக தடைப்பட்டு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு மீனவர் குடும்பங்களுக்கு தலா 8,000 ரூபாய் வீதம் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் தமிழக அரசால் வழங்கப்பட்டது. இந்த தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்களது படகுகள், மீன்பிடி உபகரணங்களை சீரமைத்தனர். தடைக்காலம் முடிவடைவதால் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல மீனவர்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் படகுகளில் ஐஸ் கட்டிகள், டீசல், உணவுப் பொருட்கள், குடிநீர், மீன்பிடி வலைகள் மற்றும் உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை ஏற்றும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சில மீனவர்கள் தங்களது படகுகளுக்கு வர்ணம் தீட்டுதல் மற்றும் கடைசி நேர மராமத்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மீன்பிடி தடை காரணமாக கடந்த 2 மாதங்களாக மீன்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை அடுத்து மீன்களின் வரத்து அதிகரிக்கும். இதனால் அடுத்த வாரம் முதல் மீன்களின் விலை குறையத் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இந்த மீன்பிடி தடை காலத்தை அக்டோபர் மாதத்துக்கு மாற்ற வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் பருவமழை தொடங்கும் சமயத்தில்தான் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுவதாக தெரிவித்த மீனவர்கள் தமிழகத்தில் இதற்கு மாறாக மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுவதாக கூறினர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை காலமான அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் மீன்பிடி தடைக்காலத்தை அமல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் பண்ணை பசுமை கடைகள் மூலம் குறைந்த விலைக்கு வெங்காயம் விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை கோயம்பேடு சந்தைக்கு தினந்தோறும் 45 லாரிகளில் வெங்காயம் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் தற்போதைய வரத்து 30 லாரிகளாக குறைந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பரவலாக பெய்த கனமழையால் அங்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் வெங்காயத்தின் விலை திடீர் ஏற்றம் கண்டுள்ளது. மொத்த விற்பனை சந்தையில் கிலோ 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நாசிக் வெங்காயத்தின் விலை 55 ரூபாயாக அதிகரித்துள்ளது. வெளிச்சந்தை மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் வெங்காய விலை கிலோவுக்கு 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. வெங்காய விலையை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்து வருகிறது. இதற்கிடையே வெங்காய விலை உயர்வை கண்காணித்து வருவதாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். பண்ணை பசுமை கடைகளில் ஏற்கனவே வெங்காயம் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் வரும் நாட்களில் விற்பனையை அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாக அவர்கள் கூறினர். உள்ளூர் சந்தையில் 60 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விற்கப்படும் நிலையில் குறைந்த விலையில் கூட்டுறவுத்துறையின் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. உற்பத்தி பாதிக்கப்பட்டு வரத்து குறைந்துள்ளதால் வெங்காய விலை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். குவைத்தில் அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 40 இந்தியர்கள் பலியாகியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் விவரத்தை பெற்று உதவ ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் முறைகேடு தொடர்பாக 20,000 மாணவர்கள் சார்பில் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. மக்களவைத் தேர்தலில் 140 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.